தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு பெருத்த ஏமாற்றமாக போச்சு. பெரிய வல்லரசு என்று சொல்லிக்கொண்டு கண்டமேனிக்கு வரி குதிரைக்கு மேலேயே வரி போட்ட மாதிரி வரியை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே. இந்த மிடில் ஈஸ்ட் ஒட்டகத்துக்கு மேலே வரி போட முடியலையே உங்களால். அயத்துல்லா அலி கோமனி இறந்ததும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கலைஞ்சு வீட்டுக்கு போங்க 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 என்று டவலை சுழட்டி விரட்டி விட்டீங்களே. ஆனால் அலி கோமனியின் பிள்ளையாண்டாம் அந்த உடஞ்ச காலையும் வச்சுக்கிட்டு தாய் குலங்கள் ஆதரவை தக்க வச்சுக்கிட்டு தானே இப்போவும் இருக்கிறான். இன்னமும் நீங்கள் பகலாவி ஆட்சியை பிடிச்சிடுவார், இப்போ வந்துட்டாரு, இதோ விமானத்தில் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு, டெஹ்ரானில் வந்து இறங்க போகிறாரு, ஆட்சி கட்டில் காலுக்கு 2 தலைவாணியை வச்சுக்கிட்டு படுக்க போகிறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே, அத்தனையும் பீலாவா? அவர் வர பயந்துக்கிட்டு எங்கே இருக்காருன்னே தெரியலையே நமக்கு. ஈரான் ஆட்டம் க்ளோஸ், இனி தலை தூக்கவே முடியாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொன்னீங்களே. அப்புறம் நெகோசியேஷன் தான் இதற்கு ஒரே தீர்வு அப்படின்னு புரோக்கர் மாமா ஷபாஸ் ஷெரீஃபுக்கு சொல்லி அனுப்புறீங்க. 6 நாள் யுத்தம் 8 நாள் யுத்தம் மாதிரி சீக்கிரம் முடிஞ்சு போயிடும்னு பார்த்தா 10 நாள் ஆகியும் முடிவு தெரியாமல் அசுரன் படம் இன்னும் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான், இவர் ரொம்ப நல்லவன்னு சொல்ல போகிறீங்களா? ஜோர்டான், குவைத்து, கத்தார், ஈராக்கு என்று அமெரிக்க இராணுவ நிலைகளை குறி வச்சு அடிச்சுக்கிட்டு தானே இருக்கான் அவன். 3 அமெரிக்க வீரர்களுக்கு வேற வெள்ளப்போரையை போத்தி விட்டுருக்கான். இதுவரைக்கும் மொத்தம் 17 பேரை கொண்டு இருக்கானே. என்ன செய்கிறதா உங்களுக்கு உத்தேசம்? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனானுக்கு கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போதே காசாவை தாக்கி டெரரிஸ்ட் 2 பேரை போட்டு தள்ளிட்டான். அமெரிக்கா என்னதான் ஈரானை தாக்கினாலும் ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவை தாக்க மாட்டேங்கிறானே. இத்தனைக்கும் அமெரிக்க போர்க்கப்பல் படைகள் எல்லாம் கல்ஃப் கடலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. அதற்கு பதில் அமெரிக்க தளங்கள் இருக்கும் ஜோர்டான், குவைத்து, கத்தார், UAE, சிரியா, சவுதி என்று தாக்கி அங்குள்ள மக்களையும் உறக்கம் இல்லாமல் செய்கிறான். அமெரிக்காவுக்கு கல்ஃப் பிரதேசங்களில் இராணுவ தளம் அமைக்க இடம் கொடுக்காதீர்கள், அது உங்களுக்குத்தான் ஆபத்தாக போய் முடியும் என்று அரபு தேசங்களை எச்சரிக்கிறது இந்த ஈரான். ஈரான் தாத்தா செத்தும் திண்ணை காலியாகவில்லை. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் போது லெபனான் மீது தாக்குதலை நிறுத்தும்படி எவ்வளவோ ஈரான் சொன்ன பிறகும் கேட்காம இஸ்ரேல் தாக்கியது. ட்ரம்ப் கூட நேத்தன்யாகுவை அப்போது கடிந்து கொண்டார். ஆனால் இப்போத்தான் அவருக்கு தெரியுது இஸ்ரேல் செய்தது தான் சரி என்று நினைக்கிறார். ஆர்டர் மாட்ட ஆடித்தான் ஐயா கறக்கணும். குவைத்து, பஹ்ரைன், கத்தார் எண்ணெய் ஏற்றுமதி செய்யாமல் இருந்தால், அங்கிருந்து எண்ணெய் ஏற்றுமதி ஆகாமல் இருந்தால் எண்ணெய் விலை வேர்ல்டு மார்க்கெட்டில் ஏறும், சப்ளை தட்டுப்பாடு ஏற்படும். அது அமெரிக்காவிலும் பெட்ரோல் விலை ஏற்றத்தை உண்டு பண்ணும். ட்ரம்ப் மேலே அமெரிக்க மக்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வெறுப்பு அதனால் அதிகரிக்கும். உலகின் 20% ஆயில் சப்ளை தடைபடும். அது உலக நாடுகளை பாதிக்கும். உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், வளர்ச்சி தடைபடும். அதனால் அமெரிக்க பொருளாதாரமும் பாதிக்கப்படும். எப்படி ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்க இந்த ஈரானியர்கள். இவ்வளவு நாளும் இமேஜினரி லைனாக காசாவில் வரையப்பட்டிருந்த எல்லோ லைன் இனிமேல் பெர்மனண்ட் லைனாக ஆக போகிறது. அது இப்போ திறந்த வழியாக இருப்பதால் எந்த நாய் வேண்டுமானாலும் எந்நேரம் வேண்டுமானாலும் இஸ்ரேலுக்குள்ளே வந்து ஊடுருவலாம். அக்டோபர் 7, 2023 நடந்த சம்பவம் மறுபடியும் நடந்தேறலாம். அதனால் பெர்மனண்டாக ஒரு காங்கிரீட் சுவரை கட்டிட்டா இஸ்ரேலியன் சேஃபாக இருக்கலாம் இல்லையா? இப்போது ஆங்காங்கே காங்கிரீட் பிளாக்குகளை வைத்து அதற்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காசா நிலப்பகுதியில் 23 கிலோமீட்டர் வரை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் இப்போதும் இருக்கிறது. அதையே இனி பெர்மனண்ட் எல்லைக்கோடாக மாற்றிவிடலாமா என்று சிந்திக்கிறது இஸ்ரேல். யார் கண்டா நடந்தாலும் நடக்கும். காசா காங்கிரீட் குப்பைகளை அகற்ற இதுவரை எந்த நாயும் அக்கறை எடுக்கவில்லை. எல்லா நாயும் கால வசதி ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. அக்டோபர் 7 அன்னைக்கு நோவா ஃபெஸ்டிவலுக்குள்ள நுழைந்து பல பேரை கொன்றுவிட்டு இவ்வளவு நாளும் மறைந்து உயிர் தப்பி வாழ்ந்து கொண்டு வந்த காசா வாசி ஆதம் இப்ராஹிம் ஷபான் நஸ்மன் என்ற தீவிரவாதி காசா அமைதியடைந்து வரும் இந்த நேரத்திலேயா போய் இஸ்ரேல் என் கண்ணில் படணும்? இவ்வளவு நாடும் மறைந்து வாழ்ந்தவன் எதுக்கு பீடி சிகரெட்டு வாங்க வெளியே வரணும்?
நம்மளை டோட்டலாக இஸ்ரேலிய மறந்திருப்பான் என்று நினைத்து தைரியமாக 2 பேருடன் வெளியே வந்தவனுக்கு தடாலடியாக உடனடி விசா கொடுத்து விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைத்து விட்டது இந்த இஸ்ரேல் இராணுவம். இவன் தான் எமிலி டமாரி, சிவ், காலி பெர்மன், ஈட்டான் மோர், ரோமி கொரன், மோகன் அங்கிரெஸ்ட் என்ற இஸ்ரேலிய பிணைய கைதிகளை தன் கஸ்டடியில் வைத்து சோறு போட்டு வளர்த்து வந்தவன். ஹமாஸில் உளவு பிரிவு தலைவராக வேற செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இஸ்ரேலில் உளவு பார்க்க தவறிவிட்டான். அதனால் இப்போ அவன் தவறிவிட்டான். எத்தனை வருஷமானாலும் இஸ்ரேல் எதிரியை மறக்காது ஒருபோதும் என்பதை இன்னமும் புரிந்து கொள்ளாமல் இருக்கானே இந்த மக்கு பிளாஸ்திரி. எல்லார் கையிலையும் கேமரா ஃபோன் இருப்பதையே மறந்துட்டான் போல இருக்கு. நேற்று அமெரிக்க விமானங்கள் ஈரானின் அணுமின் நிலையங்களை தாக்கி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது ஈரானுக்கு. அது மட்டுமல்ல, ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்குள்ள வந்து போகும் ரயில் பாதை, ஹைவே பாதைகளில் உள்ள பிரிட்ஜுகள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா சீனா வரும் வழிகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது. இனி வான்வழியாக வந்தால் தான் உண்டு. ரிஸ்க் எடுக்க ரஷ்யாவும் சீனாவும் ரஸ்க் சாப்பிடுவாங்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் முஜிடப்பா மருந்து டப்பா சூட்கேஸ் சகிதம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டதாக சொல்கிறாங்க. ஒரு தலைவன் இல்லாமல், ஒரு அரசாங்கம் இல்லாமல் ஒரு நாடு இயங்கி கொண்டு இருப்பது அதிசயம்தானே. முஜிடபா ஈரானில் இல்லை என்று ஐஆர்ஜிசி சீஃப் அஹ்மத் வாஹிடி தன் கைப்பட எழுதிய லெட்டர் இப்போ மொசாத் கையில் சிக்கி இருக்கு. அமெரிக்க இராணுவ வீரர்கள் இறந்ததற்கு பதிலடியாக முஜிதபா தங்கியிருந்த பங்கர்கள் தாக்கப்பட்டு விடுமோ என்ற முன்னெச்சரிக்கை, என்ற அச்சம், இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது. டோன் கோவன் நியூக்ளியார் சைட்டில் அமெரிக்கா இப்போது தாக்கி இருக்கிறது. அது ஒன்றுதான் கடைசியாக ஈரானில் இயங்கி வந்த அணு உலை. இந்த அமெரிக்க தாக்குதலை ஐநா சபை கண்டிக்க வேண்டும், அமெரிக்காவை தட்டி கேட்க வேண்டும் என்று ஈரான் இப்போது கேட்கிறது. ஆமாம், ஐநா சொன்னதும் வேலையாக தொடநடுங்கி போய் அமெரிக்கா அந்த தாக்குதலை நிறுத்திடுவான். என்ன ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு. 23 கிலோமீட்டர் அகலமே உள்ள ஹார்மஸ் நீரிணையில் தான் ஈரான் குறிவைத்து இன்னமும் ஏவுகணைகளை விட்டுக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் லீமா என்ற ஒமானிய கடற்கரையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் கப்பல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இந்தியாவிலேயே டோல்கேட்டில் டோல் கொடுக்காமல் போகிற அரசியல்வாதி மாதிரி அடாவடியா இவனுங்க இப்படி செயல்பட்டா வடா அடியா நாங்களும் பதிலுக்கு செயல்படுவோம் என்று காட்டியிருக்கிறது ஈரான். இது எல்லா கப்பலின் கேப்டன் விஜயகாந்துகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். நாங்கள் சொல்லாததையும் செய்வோம். விமானப்படையும் கடற்படையும் இல்லாத ஒரு நாடு வெறும் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் வச்சுக்கிட்டு இந்த அடி அடிக்கிறானே என்று கல்ஃப் நாடுகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளன. ஏற்கனவே நட்டான்ஸ் நியூக்ளியார் ஸ்டேஷன்கள் தாக்கப்பட்டு அது நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளை நிம்மதியாக ஒரு அணுகுண்டு கூட செஞ்சு வெடித்து பார்க்க விடமாட்டேங்கிறானே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்று ரொம்ப வருத்தப்படுகிறது ஈரான். இப்போ இஸ்ரேலிய விமானப்படை ஈரானை தாக்க நாங்களும் அமெரிக்காவுக்கு துணையாக வர்றோம் என்று சொல்லுகிறார்கள். ஒன்றா வந்தோம், ஒன்றாவே போவோம். 10 நாளாக மக்களை கொத்து கொத்தா கொல்லாமல், கொத்து பரோட்டா போடாமல் எங்களுக்கும் ஒரே போரா இருக்குல்ல என்று இஸ்ரேல் ரொம்ப வருத்தப்பட்டதால் அதற்கு பச்சை கொடியை அசைத்து பச்சைகளை கொல்ல கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார் நேதன்யாஹூ. சிக்னலை காட்டிவிட்டு வெஸ்ட் பேங்கையும் காசாவையும் இணைக்கும் 8 வழிச்சாலை போடும் திட்டம் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்க அவர் அங்கு போய்விட்டார். அந்த திட்டம் செயல்படும் போது விசுவாசமான பாலஸ்தீனர்களுக்கு அங்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். குளிபறிக்கும் மண்வெட்டிகளையும் துப்பாக்கிகளையும் தூர எறிந்துவிட்டு 125 நாள் விபிஜி ராம்ஜி ஊரக வளர்ச்சி திட்டத்தில் சேர ஆவலாக இருக்கிறார்கள் இந்த பாலஸ்தீனர்கள். துப்பாக்கியை பிடிச்ச கைகளில் செங்கலையும் பூச்சிக்கரண்டியும் கொடுத்து விடுவான் போல இருக்க இந்த இஸ்ரேல் பயம் என்று பதுங்குகுழி பன்னாடைகள் அச்சத்தில் உள்ளார்கள். அவர்களை போய் சந்தித்து பேசிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு ரெடியாகிவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். வரட்டா? ஜெய் ஹிந்த்.